ஆரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த எம் மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற காரியம், இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை சுற்றி இருந்த ஜனங்களுக்கும் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பல ஓமைகளை கொண்டு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லப்பட்ட ஓமைகளை ஒரு ஓமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் அழைத்தது போல் அப்படின்னு சொல்வார். அந்த எஜமான் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் அழைக்க போகும்போது ஒரு நாளுக்கு ஒரு பணம் அப்படின்னு சொல்லி அழைப்பார். கொஞ்ச நேரம் கழித்து 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலைன்னு கொஞ்சம் நேரங்கள் கழித்து போய் வெளியில் சும்மா இருக்கவங்களையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அழைப்பார். அப்படி அழைக்கும்போது அவர் சொல்கிற காரியம், என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயப்படி கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் 11ஆம் மணி வேலை அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாயங்கால நேரம். அப்பயும் வீதிகளில் சும்மா நிற்கிறவங்கள பார்த்து, நீங்கள் பகல் முழுக்க இப்படி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்களை யாருமே வேலைக்கு அழைக்கலை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களையும் நீங்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவார். கூலி கொடுக்குற நேரத்தில் இந்த கடைசி 1 மணி நேரம் வந்து வேலை செய்தவங்களுக்கும் ஒரு நாளுக்குரிய பணத்தை கொடுப்பாரு. காலையிலேருந்து வேலை செஞ்சவங்க நமக்கு அதிக பணம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து போவாங்க, அவங்களுக்கு ஒரே பணத்தை கொடுப்பாரு. இதில் இந்த ஊமையில் நமக்கு வெளிப்படுற காரியம் என்னென்னா, அநேகர் இயேசு தான் ஆண்டவர் அப்படிங்கிறதையும், இவர் தான் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அப்படிங்கிறதையும், இவர் மூலம் மாத்திரம்தான் என்னுடைய பாவம் கழுவப்பட்டு என்னுடைய இருதயம் சுத்தமாக்கப்படும் அப்படிங்கிறது தன்னுடைய பிறப்பில் அறியாமல் இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்க நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உறவினர்கள் மூலமாகவோ நம்ம வேலை செய்கிற இடத்தின் மூலமாகவோ ஆண்டவர் வந்து அதை நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அது 3ஆம் மணி வேலையாக இருக்கலாம், 6ஆம் மணி வேலையாக இருக்கலாம், 9ஆம் மணி வேலையாக இருக்கலாம், இல்லை இந்த 11ஆம் மணி வேலை போல் கடைசி நேரத்தில் வந்தவங்களாக இருக்கலாம். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம கடைசீட்டில் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும், தன்னுடைய முதிர் வயத்தில் ஏற்றுக்கொண்டாலும், தன்னுடைய இள வயதில் அவர் ஏற்றுக்கொண்டாலும், இவர் தொடக்கத்துலேருந்து இருந்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நம்மளையும் வந்து இந்த ஆண்டவர் ட்ரீட் பண்ணுவார். இவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு நாளுக்கு ஒரு பணம் வீதம் பேசினது எப்படி கடைசி வந்தவங்களுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி தொடக்கத்தில் வந்தவங்களுக்கும் அதே தான் கொடுப்பாரு. அதனால் நம்மளுடைய ஆண்டவர் தாராளமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் வன்கண்ணாக இருக்கீங்க அப்படின்னு அந்த அதிகாரத்தில் கடைசியாக கேட்கப்பட்டிருக்கோம். இந்த நாளில் நம்ம எந்த மணி நேரத்தில் இந்த ஆண்டவர் தான் நம்முடைய சொந்த ரட்சகர்னு ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு தெரிய வேண்டிய காரியம், இவர் நம்மளை நியாயத்தின்படி நடத்த வல்லவர். நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், இப்போ தான் இந்த ஆண்டவரை ஏற்றுட்ருக்கோம், நமக்கு நம்ம கேட்ட உடனே எல்லாம் கிடைக்குமா, நம்ம ப்ரேயருக்கு இவர் உடனே ஆன்சர் பண்ணுவாரா அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா அப்படி யோசிக்கவே தேவையில்லை. இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் நம்ம சொன்ன நேரத்திலேயே அவரை நம்மளுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அவரை நம்மளுடைய இருதயத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவரை நம்மளை ஆட்கொள்ளும்படி சொன்ன நேரத்துலேருந்தே இந்த ஆண்டவர் நம்மளையும் அவருடைய மகளாக பார்க்கும்போது நம்ம எதை குறிச்சுமே கவலைப்பட தேவையில்லை. முந்தினோர் பிந்தினோர் ஆவார், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்னு சொல்லப்பட்டது இதுதான். இந்த வார்த்தை உங்களோட பேச